ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் சித்ரா. இன்றைக்கி நம்ம லெசனோட சேர்த்து நீட்டுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேர்த்து தான் சொல்ல போகிறோம். இந்த லெசனை நான் சொல்கிற மாதிரி படிங்க. டெஃபினட்டாக உங்களால் இந்த லெசனை 100% ரொம்ப ப்ராப்பராக படிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்சிஆர்டி ரீட் பண்ண போகிறோம். இதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ வாங்க என்சிஆர்டி ரீட் பண்ணலாம். மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். Animals and plants exhibit a wide range of movements. Teeming of protoplasm in unicellular organisms like amoeba is a simple form of movement. Movement அப்படிங்கிறது லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ள தனி ஃபீச்சர். கரெக்டாக? இப்போது அனிமல்ஸ் ஒரு விதமாக மூவ் பண்ணுவாங்க, பிளான்ட்ஸ் ஒரு விதமாக மூவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஷிஃப்ட் ஆகி போக முடியும். ஆனால் ஒரு பிளான்ட்டால் போக முடியாது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது வேறு, அதுவாக மூவ் பண்ணுறது வேறு. அதுவாக மூவ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மும்பையில் இருக்கேன்னு வச்சுப்போம். நான் மும்பையிலேருந்து சென்னைக்கு வரேன். அப்போது என்னோட ஒரு மூமெண்ட் நான் வாக்கிங்லேயே வரேன்னு வச்சுப்போம். பிளான்ட்டால் அதே மாதிரி வர முடியுமா? வர முடியாது. ஸோ அவங்க லைக் விண்டு வந்துச்சுன்னா அசைகிறது. ஸோ அதுதான் அதோட மூமெண்ட் அப்படிங்கிறது. அப்போது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மூமெண்ட்டை அண்டர்கோ பண்ணுது. நமக்கு தெரியும் அமீபா அப்படிங்கிறது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஸோ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்க்கு ஒரு ஆர்கன் இல்லைனா ஒரு ஆர்கன் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதை வச்சு அது மூமெண்ட் அண்டர்கோ பண்ணும். ஆனால் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு இருக்கிறதே ஒரே ஒரு செல். ஸோ அதுதான் அதோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுது. கரெக்டாக? ஸோ அதோட மூமெண்ட்டுக்குமே அதுதான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு தான் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் தி மூமெண்ட் இருக்குது. இதுக்கு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் லைக் அமீபா. ஸோ அமீபாக்கு மட்டும்தான் ப்ரோட்டோபிளாஸ்மிக் மூமெண்ட் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. எல்லா யூனிசெல்லுலர் ஆர்கானிசமுக்குமே ப்ரோட்டோபிளாஸ்மிக் மூமெண்ட் தான் இருக்கும். ஓகே. மூமெண்ட் ஆஃப் சிலியா, ஃப்ராஜெல்லா, tentacles are shown by many organisms. Human beings can move limbs, jaws, eyelids, tongue, etc. Some of the movement result in change of place or location. Such voluntary movements are called locomotion. Walking, running, climbing, flying and swimming are some form of locomotory movements. Locomotory structures need not be different from those affecting other type of movements. மூமெண்ட்டுக்காக ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். கரெக்டாக? நிறைய ஆர்கானிசம்ஸில் சிலியா, ஃப்ராஜெல்லா அண்ட் டென்டேக்கிள்ஸ் இருக்குது. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வருவோம். ஹியூமன் பீயிங்ஸில் நமக்கு லிம்ஸ் இருக்குது, ஜாஸ் இருக்குது, ஐலிட்ஸ் இருக்குது, டங்க் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. எதுக்கு? மூமெண்ட்டுக்காக. கரெக்டாக? சில மூமெண்ட் நம்மளோட பிளேஸை சேஞ்ச் பண்ணாது. ஆனால் சில மூமெண்ட் என்ன பண்ணுன்னா நம்மளோட லொக்கேஷனே சேஞ்ச் பண்ணும், நம்ம இருக்க பிளேஸையே சேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வாக் பண்ணுறேன். இப்போ நான் மும்பையிலேருந்து சென்னைக்கு வரேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நான் வரப்போ என்னோடய பிளேஸ் ஃப்ரம் மும்பை டு சென்னை சேஞ்ச் ஆகுதா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்கோமோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட பொசிஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை லோக்கோமோஷன் சொல்ல மாட்டோம். நம்மளோட பிளேஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? லோக்கோமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, லொக்கேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா லோக்கோமோஷன், அவ்வளோதான். இப்போ அதுக்காக மூமெண்ட்டுக்கும் லோக்கோமோஷனுக்கும் வேறு வேறு ஆர்கன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது என்சிஆர்டியில் இருக்க எக்ஸாம்பிளே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் பாரமீசியம், சிலியா ஹெல்ப்ஸ் இன் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் த்ரூ சைட்டோஃபாரிங்ஸ் அண்ட் இன் லொக்கோமோஷன் ஆஸ் வெல். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரமீசியம்மை சுற்றி சிலியா இருக்கும். அது பாரமீசியமோட லோக்கோமோஷனுக்கும் ஃபுட்டோட மூமெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே மூமெண்ட்டுக்கும் லோக்கோமோஷனுக்கும் வேறு வேறு பார்ட்ஸ் இல்லை. அதே மாதிரி ஹைட்ரா கேன் யூஸ் இட்ஸ் டென்டேக்கிள் ஃபார் கேப்சரிங் இட்ஸ் ப்ரே அண்ட் ஆல்சோ யூஸ் தெம் ஃபார் லோக்கோமோஷன். ஹைட்ராக்கு இங்கே என்ன இருக்குது? டென்டேக்கிள்ஸ் இருக்குது. அதை கேப்சரிங் ஆஃப் ப்ரேக்கும் அது யூஸ் பண்ணிக்குது, ஃபுட்டை கேப்சர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்குது, அதோட லோக்கோமோஷனுக்கும் அதை யூஸ் பண்ணிக்குது. இதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸும் அவங்களோட லிம்ஸை பாடி போஸ்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, லோக்கோமோஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. We use limbs for changes in the body postures and locomotion as well. The above observation suggests that movements and locomotion cannot be studied separately. இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேறு வேறு பார்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் மூமெண்ட்டையும் லோக்கோமோஷனையும் தனித்தனியாக படிக்க முடியாது அப்படின்ட்டு.
The two may be linked by stating that all the locomotions are movement, but all movements are not locomotions. Methods of locomotion performed by animals vary with their habitats and the demand of situation. However, locomotion is generally for search of food, shelter, mate, suitable breeding grounds, favorable climatic conditions, or to escape from enemies or predators. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா லோக்கமோஷனுமே மூமெண்ட் தான், ஆனால் எல்லா மூமெண்ட்டுமே லோக்கமோஷன் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் கையை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது மூமெண்ட். இப்போ நானே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நடக்கிறேன் அப்படின்னா அது லோக்கமோஷன். கரெக்டாக? அப்போது இப்போ நான் மூவ் பண்ணுறது என்னோடய பொசிஷன் சேஞ்ச் ஆகலை, அதாவது என்னோடய லொக்கேஷன் சேஞ்ச் ஆகலை. கரெக்டாக? ஆனால் இப்போ நான் நடக்கும்போது நான் மூமெண்ட்டும் பண்ணுறேன், லொக்கேஷனும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அங்கே லோக்கமோஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ எல்லா லோக்கமோஷனுமே மூமெண்ட்டு தான், ஆனால் எல்லா மூமெண்ட்டுமே லோக்கமோஷன் கிடையாது. ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆர்கானிசமுமே ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் லோக்கமோஷனை அண்டர்கோ பண்ணுவாங்க. இப்போது அதை எப்படி அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹேபிட்டட்ஸ், இல்லைனா அவங்களோட டிமாண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், அவங்க எங்கே வாழ்கிறாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வச்சு தான் அது டிசைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிஷ்ஷஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்விம் பண்ணுறாங்க. ஸோ வாட்டரில் நடக்க முடியுமா? முடியாது. ஸோ அவங்களோட ஹேபிட்டட் அதை சூஸ் பண்ணியிருக்கு. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு டிமாண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். இப்போது ஒவ்வொரு ஆர்கானிசமே ஒவ்வொரு விஷயத்துக்காக லோக்கமோஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்டை சர்ச் பண்ணுறதுக்கு, இல்லைனா அவங்களுக்கு ஷெல்டர் சர்ச் பண்ணுறதுக்கு, இல்லைனா மேட்டை சர்ச் பண்ணுறதுக்கு, இல்லையா ஒரு சூட்டபிளான ப்ரீடிங் கிரவுண்டை சர்ச் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒரு ஃபேவரபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன், மைக்ரேஷன்ஸ்னால் நடக்குதுல அந்த மாதிரி கண்டிஷன்ஸில். இல்லை இது எல்லாமே கிடையாது அப்படின்னா அவங்களோட ப்ரிடேட்டர்ஸ், அதாவது அவங்களோட எனிமீஸ்லேருந்து அவங்கள சேவ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, லோக்கமோஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. ஓகேயா? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட். செல்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி எக்ஸிபிட் 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட், நேம்லி அமீபாய்ட், ciliary and muscular movement. Some specialized cells in our body like macrophages and leukocytes in blood exhibit amoeboid movement. It is affected by pseudopodia formed by the steaming of protoplasm as in amoeba. Skeletal elements like microfilaments are also involved in amoeboid movement. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூமெண்ட்டில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அமீபாய்டு மூமெண்ட், ரெண்டாவது சிலியரி மூமெண்ட், மூணாவது மஸ்குலார் மூமெண்ட். கரெக்டாக? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அமீபாய்டு மூமெண்ட்டு. இங்கே சில செல்ஸ், நம்மளோட பாடியிலேயே சில செல்ஸ் அமீபாய்டு மூமெண்ட்டை அண்டர்கோ பண்ணுது. இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா மேக்ரோஃபேஜஸ் அண்ட் லியூகோசைட்ஸ். இந்த 2 டைப் ஆஃப் செல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அமீபாய்டு மூமெண்ட்டை அண்டர்கோ பண்ணுது அப்படின்னு கிடையாது. நிறைய செல்ஸ் இருக்குது. பட் இங்கே நமக்கு 2 டைப் ஆஃப் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்ஸ் சூடோபோடியா ஃபார்மேஷன்ஸ் அண்டர்கோ பண்ணுது. எதை மாதிரி? அமீபா பண்ணுற மாதிரி. அமீபாவில் என்ன நடக்கும்? சூடோபோடியா ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், கான்ட்ராக்டைல் வைக்கல்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்டீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம்ஸ் இருக்கும். கரெக்டாக? Cytoskeletal elements like microfilaments are also involved in amoeboid movement. Cytoskeletal elements-னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அதுவுமே என்ன பண்ணுது அப்படின்னா அமீபாய்டு மூமெண்ட்டை அண்டர்கோ பண்ணுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எது அமீபாய்டு மூமெண்ட்டை அண்டர்கோ பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு சிலியரி மூமெண்ட் occurs in most of our internal tubular organs which are lined by ciliated epithelium. The coordinated movement of cilia in the trachea helps us in removing the dust particles and some of the foreign substances inhaled along with the atmospheric air. The passage of the ova through the female reproductive tract is also facilitated by ciliary movement. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிலியரி மூமெண்ட் எங்கே இருக்குன்னு படிச்சிருக்கோம், பாரமீசியமில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படித்தோம். கரெக்டாக? அதே மாதிரி சிலியரி மூமெண்ட் எங்கேயுமே இருக்குன்னா இன்டர்னல் டியூபுலர் ஆர்கன்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ நம்மளோட ஹியூமன் பாடியில் நம்மளோட ட்ரக்கியால் இருக்குது.
அந்த சிலியா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபாரின் சப்ஸ்டன்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் சிலியா ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எங்கே அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்பில். இது வந்து ஓவாவோட மூமெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, மூமெண்ட் ஆஃப் அவர் லிம்ஸ், ஜாஸ், டங்க் எக்ஸெட்ரா require a muscular movement. The contractile property of muscles are effectively used for locomotion and other movements by human beings, and the majority of the multicellular organisms locomotion requires a perfect coordinated activity of muscular, skeletal and neural systems. In this chapter you will learn about the type of muscles, their structures, mechanism of their contractions and important aspects of skeletal system. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் என்ன சிஸ்டம் ஆஃப் மூமெண்ட் இருக்குதுன்னா மஸ்குலர் மூமெண்ட் தான். நம்ம மசில்ஸில் உள்ள கான்ட்ராக்டைல் ப்ராப்பர்ட்டி தான் மசிலோட மூமெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மஸ்குலர் மூமெண்ட் ஹியூமன் பீயிங்ஸில் மட்டுமே இல்லாமல் வேரியஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்லேயும் இருக்குது. இந்த லோக்கமோஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா பர்ஃபெக்ட் கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டி ஆஃப் மசில், ஸ்கெல்டல் சிஸ்டம் அண்ட் நியூரல் சிஸ்டம்ஸ். ஸோ நம்மளோட மசிலோட ஆக்டிவிட்டியும், ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட ஆக்டிவிட்டியும், நியூரல் சிஸ்டமோட ஆக்டிவிட்டியும் இந்த மஸ்குலர் மூமெண்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிறத பற்றி ஒரு ப்ரீஃப் சம்மரியாக கொடுத்துருக்காங்க. இப்போது இது வரைக்கும் நீங்கள் ஒரு தியரி எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்துட்டீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரதுக்காக நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இமேஜஸ்லாம் காட்ட போகிறேன். இப்போ நம்ம படித்ததை ஒரு விஷுவலாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து அமீபாய்ட் மூமெண்ட். இதில் தான் நம்ம வந்து சூடோபோடியா ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதுக்கு கீழே தான் வந்து மேக்ரோஃபேஜஸ் அண்ட் லியூக்கோசைட்ஸ் இதெல்லாமே நம்ம படித்தோம். நெக்ஸ்ட்டு இது வந்து சிலியரி மூமெண்ட்டு. சிலியரி மூமெண்ட்டில் நம்ம படித்த மாதிரி ட்ரெக்கியா அண்ட் ஃபெலோப்பியன் டியூப். நம்மளோட ஹியூமன் பாடியில் நம்ம 2 எக்ஸாம்பிள் படித்தோம். ஒன்று வந்து ட்ரெக்கியா, இன்னொன்று வந்து ஃபெலோப்பியன் டியூப். ட்ரெக்கியாவில் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து சிலியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து ஓவாவோட மூமெண்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓவமோட மூமெண்ட்டுக்காக இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் உள்ள சிலியா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் யூ கேன் see the மஸ்குலர் மூமெண்ட். ஹியூமன் பாடியில் மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதுதான் வந்து மஸ்குலர் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக ஃப்ராஜிலர் மூமெண்ட். ஃப்ராஜிலர் மூமெண்ட்டில் நம்ம 2 எக்ஸாம்பிள் படிக்க போகிறோம். ஒன்று வந்து ஸ்பெர்ம்ஸ், இன்னொன்று யூக்ளினா. ஸ்பெர்ம்ஸ்லேயுமே ஃப்ராஜலாக இருக்குது, யூக்ளினாலையும் ஃப்ராஜலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் படிக்க போகிறோம். ஒன்று ஸ்கெலட்டல் மசில்ஸ், செகண்ட் ஸ்மூத் மசில்ஸ், தேர்ட் கார்டியாக் மசில். ஸோ இது என்னென்னு நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்கெலட்டல் மசில்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னெல்லாம்னா அட்டாச் டு ஸ்கெலிட்டன். நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் உள்ள போன்ஸோட கனெக்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரையேஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் ஒரு நீங்கள் டயக்ராம்லேயே பார்க்கலாம், உங்களுக்கு வந்து சின்ன சின்ன லைன்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரையேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வாலண்டரி மசில்ஸ். நம்மளோட பிரெயினோட கமாண்டை கேட்டுட்டு அதால் மூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரெயின் வந்து இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட கையை, ரைட் ஹேண்டை வந்து மூவ் பண்ண சொல்லுது அப்படின்னா அது வந்து நம்மளோட மசில்ஸில் ஒரு டைப் ஆஃப் கமாண்ட் கொடுக்கும். அதை வச்சு நம்ம மசில்ஸ் வந்து என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேட்டிக் மசில்ஸ். ஃபேட்டிக் மசில்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட மசிலோட டயர்ட்னஸ்னு சொல்லுவோம்ல. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஹார்டாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஏதாச்சும் ஹெவி வெயிட் தூக்கியிருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மசில்ஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேட்டிக் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிச் பிளட் சப்ளை. இந்த மாதிரி ஸ்கெல்டல் மசில்ஸில் ரொம்ப ரிச்சான பிளட் சப்ளை இருக்கும். அடுத்து மைட்டோகாண்ட்ரியாவும் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து நம்மளோட கைக்கு வந்து அதிகமான ஒர்க் கொடுக்குறோன்னு வச்சுப்போம். அப்போது நம்ம ஒர்க் நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான எனர்ஜியும் ப்ரொவைட் பண்ணணும். கரெக்டு தானே? ஸோ எனர்ஜி ப்ரொடக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில். மைட்டோகாண்ட்ரியா இஸ் நோன் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மசில் ஃபைபர் அப்படின்னு இருக்கும். மசிலில் எப்போதுமே மசில் ஃபைபர் இருக்கும். இது எல்லாமே ஒரு பைண்டிங் தான். ஸோ மசில் ஃபைபர் வந்து இங்கே மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கும். நம்ம இந்த லெசனில் மசில் ஃபைபரை பற்றி இன்னும் டீட்டெயிலாகவே படிப்போம்.
நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து நீங்கள் நம்ம பாடியில் எவ்வளோ மசில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். யூ கேன் கிளியர்லி see here. நம்ம பாடியில் மேக்ஸிமமாக மசில்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க டயக்ராம் வந்து உங்களோட என்சிஆர்டியில் கொடுத்துருக்க டயக்ராம் ஸ்கெல்டல் மசில் ரெப்ரசன்டேஷன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் குட்டி குட்டி லைன்ஸாக இருக்குதா. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஸ்ட்ரையேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு இந்த லெசனில் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வேறு லெசனில் கொடுத்துருக்கு, பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விசரல் மசில்ஸ், அதாவது ஸ்மூத் மசில்ஸ். இதில் உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இது விசரல் ஆர்கன்ஸ்லலாம் இருக்கும். விசரல் ஆர்கன்ஸ்னால் ஸ்மூத் ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்டெஸ்டைனில் வந்து ஸ்மூத் மசில்ஸ் இருக்கா. ஸோ அங்கே தான் வந்து விசரல் மசில்ஸுங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். விசரல் மசில்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஸ்மூத் மசில்ஸ். செகண்ட் ஒன் என்னென்னா ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதில் வந்து அந்த லைன்ஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸ். நம்ம மைண்டு, நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமால் நம்மளோட ஸ்மூத் மசில்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஃபுட் சாப்பிட்றோன்னு வச்சுப்போமே. அப்படி சாப்பிடும்போது நம்ம இன்டெஸ்டைனில் நடக்கிற ப்ராசஸ், இங்கே வந்து ரீஅப்சார்ப்ஷன் நடக்கணும், அந்த மாதிரிலாம் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து சொல்லாது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு புவர் பிளட் சப்ளை இருக்கும். இந்த மாதிரி ஸ்மூத் மசில்ஸ்க்கு புவர் பிளட் சப்ளை தான் இருக்கும். இது வந்து நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு டேர்ம். நெக்ஸ்ட்டு நான் ஃபேட்டிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து நம்ம நிறைய சாப்பிட்றோம். ஒருவேளை உங்களோட இன்டெஸ்டைன் டயர்ட் ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் யுவர் கண்டிஷன்? கரெக்டு தானே? ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளோட இன்டெஸ்டைன் வந்து என்ன ஆகுது? டயர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது வந்து நான் ஃபேட்டிக். இன்டைஜஷன்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வராது. ஸோ அதுவும் ஃபேட்டிக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து யூனிநியூக்ளியேட்டட். இது வந்து மல்டி நியூக்ளியேட்டட் கிடையாது. ஒன் செல் ஹேஸ் ஒன்லி ஒன் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட்டு லெஸ் மைட்டோகாண்ட்ரியா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்கெல்டல் மசில்ஸில் மோர் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். பட் ஸ்மூத் மசில்ஸில் வந்து நமக்கு லெஸ் மைட்டோகாண்ட்ரியா தான் இருக்கும். பிகாஸ் we need less energy. அதனால் இதுக்கு லெஸ் மைட்டோகாண்ட்ரியா தான் இருக்கும். இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்மூத் மசில்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டொமக்கில் நமக்கு வந்து நிறைய ப்ராசஸ் நடக்குது. ஆனால் நம்மளால் வந்து அதை பிரெயினை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு என்ன ஆகுதுன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. நம்மளால் வந்து திங்க் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆகணும், இந்த இடத்துல வந்து டைஜஷன் நடக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் எதையுமே திங்க் பண்ணி அந்த ப்ராசஸை நடக்க வைக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்டெஸ்டைன்லேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அங்கே கொடுக்க முடியாது. ரைட் சைடில் வந்து ஸ்மூத் மசில்ஸோட டயக்ராம் வந்து இது என்சிஆர்டியில் உள்ள டயக்ராம் தான். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் இன் திஸ் லெசன். இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கானிசம் இன் அனிமல்ஸுங்கிற லெசனில் you will see this diagram, but for your understanding it is given here. Next, cardiac muscle. Cardiac muscle ஓட characteristic என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, found only in the heart, striation is present. நமக்கு அந்த லைன்ஸ் வந்து இருக்கும், இது ஹார்ட்டில் மட்டுமே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் இன்வாலண்டரி தான். நம்ம ஹார்ட் இந்த நேரத்தில் துடிக்கணும், இந்த நேரத்தில் துடிக்கக்கூடாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு ரிச் பிளட் சப்ளை. நம்மளோட ஹார்ட்டு கண்டினியூஸாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. அது ஒன்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா லைஃப் முடிஞ்சிச்சு. கரெக்டாக? ஸோ அதோட டயர்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஸோ அதனால் நான் ஃபேட்டிக். இதுவுமே நான் ஃபேட்டிக் தான். இதுவும் யூனிநியூக்ளியேட்டட் தான். கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இட் நீட் மோர் எனர்ஜி. அதனால் இதுக்கு மோர் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளோ சார்ட் வந்து உங்களுக்கு எதுக்காகனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. நம்ம இது வரைக்கும் தனித்தனியாக பார்த்துருக்கோம். வாட் இஸ் ஸ்கெல்டல் மசில்ஸ், வாட் இஸ் விசரல் மசில்ஸ், வாட் இஸ் கார்டியாக் மசில்ட்டு. ஆனால் இப்போது மூணுத்தையுமே உங்களுக்கு ஒரே பேஜில் நம்ம கொடுத்துருக்கோம். இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். இது நமக்கு புரிஞ்சிருக்கு, இல்லை இது நமக்கு புரியலை, நம்ம இது ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணியும் படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம என்சிஆர்டி லைனுக்கு போவோம். You have studied in chapter 8 that the cilia and flagella are the outgrowth of the cell membrane. Flagellar movement helps in swimming of the spermatozoa, maintenance of water current,
in the canal system of sponges and in the locomotion of protists like Euglena. சிலியாவும் ஃப்ராஜலாவுமே செல் மெம்பரேனோட அவுட் க்ரோத் தான். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ராஜுலார் மூமெண்ட்டோட எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். ஒன்று வந்து ஸ்பெர்ம்ஸு, இன்னொன்று வந்து யூக்ளினா. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸ்விம்மிங் ஆஃப் தி ஸ்பெர்மட்டோசோவா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி வாட்டர் கரண்ட் இந்த கேனல் சிஸ்டம் ஆஃப் ஸ்பான்சஸ். ஸ்பான்சஸ்லேயுமே வந்து ஃப்ராஜுலார் மூமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அனதர் எக்ஸாம்பிள். அப்போ ஃப்ராஜுலார் மூமெண்ட்டுக்கு நான் மொத்தம் எத்தனை எக்ஸாம்பிள் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன்? மொத்தம் 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்பெர்மட்டோசோவா, இன்னொன்று வந்து ஸ்பான்சஸ், அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? யூக்ளினா. மொத்தம் 3 எக்ஸாம்பிள். யூக்ளினா வந்து ப்ரோட்டிஸ்டில் வரும். இது வந்து உங்களுக்கு எந்த இதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. மசில் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ ஆஃப் மீசோடர்மல் ஆர்ஜின். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மசில் வந்து மீசோடர்மல் ஆர்ஜின். இது வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் about 40 to 50% of the body weight of human adult is contributed by muscles. 40லேருந்து 50%, அதாவது பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட நம்மளோட வெயிட்டில் மசில்ஸ் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. They have specialized properties like excitability, contractibility, extentability and elasticity. நம்ம பாடியோட மசில் கரெக்டாக அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, muscle have been classified using different criteria, namely location, appearance and nature of regulation of their activities. Based on their location, 3 types of muscles are identified. First one skeletal, second one visceral and third one is cardiac. Skeletal muscles are closely associated with the skeletal components of the body. They have a striped appearance under the microscope and hence are called striated muscles. As their activities are under the voluntary control of the nervous system, they are known as voluntary muscles too. They are primarily involved in locomotory actions and changes of body postures. இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அதோட லொக்கேஷன் வச்சு நமக்கு மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்கெலிட்டல், செகண்ட் ஒன் இஸ் விசரல் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கார்டியாக். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து அசோசியேட்டட் வித் ஸ்கெலிட்டல் காம்பனன்ட்ஸு. இது வந்து ஸ்ட்ரைட்டட் அப்பியரன்ஸாக இருக்கும் நம்ம எப்போ பார்க்கும்போது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது. அதனால இதை வந்து ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நம்ம திங்க் பண்ணுறதுனால அதோட மூமெண்ட் வந்து நம்மளால் எக்ஸிபிட் பண்ண முடியும். அதனால் இது வாலண்டரி மசில்ஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ப்ரைமரி லோக்கோமோட்டரி ஆக்ஷன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது விசரல் மசில்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த இன்னர் வால்ஸ் ஆஃப் ஹாலோ விசரல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி லைக் அலிமெண்ட்ரி கேனல், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். அலிமெண்ட்ரி கேனல்னால் நம்மளோட ஈசோஃபேகஸ், அங்கே தான் வந்து ஈசோஃபேகஸ் அதை தான் சொல்லுவாங்க அலிமெண்ட்ரி கேனல். நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுதான் வந்து சொல்கிறாங்க அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். ஃபெலோப்பியன் டியூப், இந்த ரெண்டும் தான் வந்து என்ன சொல்கிறாங்க எக்ஸாம்பிள்ஸாக இங்கே சொல்லியிருக்காங்க. இது போக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தே டு நாட் எக்ஸிபிட் எனி ஸ்ட்ரையேஷன் அண்ட் ஆர் ஸ்மூத் இன் அப்பியரன்ஸ். ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் அ ஸ்மூத் மசில்ஸ், நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். அதில் ஸ்ட்ரையேஷன் கிடையாது, அதனால் அது வந்து ஸ்மூத் மசில்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஏன்னா இது வந்து ஸ்மூத் இன் அப்பியரன்ஸில் இருக்கிறதுனால. தேர் ஆக்டிவிட்டி ஆர் நாட் அண்டர் த வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நம்ம நினைக்கிறதுனால அந்த ப்ராசஸை நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் ஆர் தேர்ஃபோர் நோன் அஸ் த இன்வாலண்டரி மசில்ஸ். தே அசிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் in the transport of food through the digestive tract and gametes through the genital tract. ஓவம் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் போகுது. ஸோ அதுவுமே ஸ்மூத் மசில்ஸ் தான். கரெக்டாக? இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ்னால் என்னது? இங்கே நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் வந்து ஸ்கெலட்டல் மசில்ஸ். இந்த ஸ்கெலட்டல் மசில்ஸ் எதால் மேடாக இருக்கும் அப்படின்னா நிறைய மசில் பண்டில்ஸால். மசில் பண்டில்ஸ்னால் என்ன? மசில் பண்டிலுக்கு இன்னொரு நேம் வந்து ஃபாசிக்கல். இப்போது நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மசில் பண்டில்ஸ் நிறைய வந்து பைண்ட் ஆகி இருக்குது டு ஃபார்ம் அ
ஸ்கெலட்டல் மசில். கரெக்டாக? சரி, இதில் வந்து இப்போது ஃபாசிக்கல் வந்து ஹெல்டாக இருக்குது நமக்கு தெரியும். இந்த ஃபாசிக்கலை சுற்றி எது பைண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபேசியா. Fascicles are held together by a collagenous connective tissue layer called as a fascia. இங்கே வந்து ஃபேசியாவை என்ன சொல்கிறாங்க? கொலாஜினஸ் கனெக்டிவ் டிஷ்யூ லேயர்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து சரி, அப்போது இந்த ஃபாசிக்கல்குள்ளே என்ன இருக்கும்? மசில் ஃபைபர் இருக்கும். கரெக்டாக? அப்போது மசில் ஃபைபரை எது ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபாசிக்கல். மசில் ஃபைபரை இப்போ மொத்தமாக இப்போ நான் வந்து ஒரு 10 பென்னு தான் வந்து என்னதுன்னா மசில் ஃபைபர். அந்த மசில் ஃபைபரை அப்படி பிடிச்சி எந்த லேயர் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபாசிக்கல். ஓகேவா? இதில் உள்ள ஒவ்வொரு மசில் ஃபைபரையும் பிளாஸ்மா மெம்பரேன் கவர் பண்ணியிருக்கோம். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் பேர் தான் என்னென்னா சார்கோலெம்மா. இங்கே வந்து நீங்கள் பிளாஸ்மா மெம்பரேன் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணக்கூடாது. சார்கோலெம்மா அப்படின்னே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சார்கோலெம்மா எதை சுற்றி கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன். அதுதானே இந்த சார்கோலெம்மா. அப்போது பிளாஸ்மா மெம்பரேன் எதை சுற்றி கவர் பண்ணியிருக்கோம்? சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசமை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்கோபிளாசம். அப்போது மசில் ஃபைபரில் உள்ள சைட்டோபிளாசம்னா என்னது? சார்கோபிளாசம். மசில் ஃபைபர் இருக்குல்ல, அதில் உள்ள அவுட்டர் மெம்பரேன் என்ன அப்படின்னா சார்கோலெம்மா. அவ்வளோதான். பிளாஸ்மா மெம்பரேன் தான் இங்கே சார்கோலெம்மான்னு சொல்கிறாங்க. சார்கோபிளாசம்னா என்னது? சைட்டோபிளாசம். அவ்வளோதான். ஓகேயா? அப்புறம் வந்து ஒவ்வொரு மசில் ஃபைபருக்குள்ளேயும் parallelly arranged மயோஃபிலமெண்ட் இருக்கும். இதை வந்து மயோஃபைப்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மயோஃபைப்ரில்ஸ்குள்ள அல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். டார்க்கை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அனைசோட்ரோபிக் ஆர் ஏ பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் ஸ்ட்ரேஷன்ஸை ஐசோட்ரோபிக் ஆர் ஐ பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் டார்க்கு லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. ப்ரோட்டீன்ஸ் வந்து தின் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க? ஐ பேண்டுன்னு சொல்கிறாங்க. திக் மயோசின் ஃபிலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஏ பேண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது ஏ பேண்டில் மயோசின் மட்டும்தான் இருக்குமானா இல்லை, ஆக்டினும் இருக்கும். அப்போது ஆக்டின் அண்ட் மயோசின் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது ஏ பேண்ட். ஆக்டின் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஐ பேண்ட். இந்த ரெண்டுமே parallel to each otherல தான் இருக்கும். ஓகேயா? ஏ பேண்ட் பியர்ஸ் எ லைட்டர் மிடில் ரீஜியன் கால்ட் ஹெச் பேண்ட். ஏ பேண்டில் இப்போ வந்து சென்டர் போர்ஷனில் மட்டும் என்ன இருக்காது அப்படின்னா ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிருக்காது. அந்த ரீஜன் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குமா, அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த பிளேஸை மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபார்ம்ட் ஒன்லி பை மயோசின். மயோசின் மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்போது ஹெச் ஜோனில் என்ன மட்டும்தான் இருக்கும்? மயோசின் மட்டும்தான் இருக்கும். ஏ பேண்ட்லேருந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆக்டினும் இருக்கும், மயோசினும் இருக்கும். ஐ பேண்டில் என்ன மட்டும்தான் இருக்கும்? ஆக்டின் மட்டும்தான் இருக்கும். ஓகேயா? அப்புறம் தின் டார்க் லைன், அதாவது எம் லைன் ரன்ஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் ஹெச் ஜோன். ஹெச் ஜோனுக்கு நடுவில் இந்த சர்க்கிளாக போட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா, இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம் லைன். இது வந்து ரொம்ப தின் டார்க் லைனாக இருக்கும். இது வந்து சென்டரில் ரன் ஆகும். எதோட சென்டர்லன்னா ஹெச் ஜோனோட சென்டரில். ஓகேயா? அடுத்து ஐ பேண்ட் இஸ் பைசெக்டட் பை அ டென்ஸ் டார்க் பேண்ட் கால்ட் ஜெட் லைன். ஐ பேண்டுக்கு நடுவில் இசட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஸ் டார்க் லைன் போகும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எம் லைன் படிச்சிட்டோம். இது வந்து எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா ஹெச் ஜோனில் இருக்கும். அடுத்து நம்ம இப்போ படிக்க போகிறது ஜெட் லைன். ஜெட் லைன் வந்து எங்கே இருக்கும்? ஐ பேண்டில் இருக்கும். இது வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கோம். ஐ பேண்டை பைசெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? அடுத்து the region between two Z lines is called sarcomere. ரெண்டு Z லைனுக்கு நடுவில் இருக்கிற போர்ஷனை மொத்தமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்கோமியர்னு சொல்கிறோம். இதிலையே வந்து ஹெச் ஜோன், எம் லைன், ஜெட் லைன், ஆக்டின் ஃபிலமெண்ட்டு, மயோசின் ஃபிலமெண்ட்டு, ஐ பேண்ட், ஏ பேண்டு,
இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேயா? அடுத்து சார்கோமியர் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கண்ட்ராக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நிறைய எம்சிக்யூஸில் கேட்பாங்க. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல ஐ பேண்ட், ஏ பேண்ட், இதெல்லாம் வந்து கன்சிக்யூட்டிவாக நமக்கு கேட்டுட்டு இருக்க கொஷின்ஸ். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயும் இந்த மாதிரி இருக்குது. ஓகேயா? அடுத்து ஆக்டின் ஃபிலமெண்ட் இஸ் மேடப் ஆஃப் 2 ஃபிலமெண்டேனியஸ் எஃப் ஆக்டின். ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து 2 ஃபிலமெண்டேனியஸ் எஃப் ஆக்டினால் மேடாயிருக்கு. தே வவுண்ட் லைக் அ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இவங்க 2 பேருமே டபுள் ஹெலிக்ஸ் மாதிரி. இப்போது 2 த்ரெட்டை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு கையை மட்டும் வச்சு சுற்றுறேன், இன்னொரு கை சுற்றவே இல்லை. அது மாதிரி டபுள் ஹெலிக்ஸாக அது என்ன ஆகுது, திருகி இருக்கு. ஓகேயா? அதுக்கடுத்து ஈச் எஃப் ஆக்டின் இஸ் அ பாலிமர் ஆஃப் குளோபுலார் ஜி ஆக்டின். ஒவ்வொரு எஃப் ஆக்டினுமே பாலிமர் ஆஃப் குளோபுலார், அதாவது ஜி ஆக்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபுலார் ஆக்டின் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஃபிலமெண்டேனியஸ் ஆக்டின்ங்கிறது ஒரு த்ரெட்டு. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு 5 த்ரெட்ஸை எடுத்து நான் வந்து ஒரே த்ரெட்டாக மாற்றி வச்சுருக்கேன். அதில் இருக்க ஒவ்வொரு த்ரெட்டுமே அதில் இருக்க மோனோமர். ஒன்றுனா மோனோமர், நிறையனா பாலிமர். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ 1 அப்படிங்கிறது என்னது, குளோபுலார் ஆக்டின் வந்து நிறைய சேர்ந்து ஒரு செயின் மாதிரி உருவாயிருக்கு. அதுதான் என்னது, ஃபிலமெண்டேனியஸ் ஆக்டின். 2 ஃபிலமெண்டேனியஸ் ஆக்டின் வந்து என்ன ஆயிருக்கு, ஒன்றா சேர்ந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி வைண்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போது குளோபுலார் ஆக்டின் இஸ் அ மோனோமர். ஃபிலமெண்டஸ் ஆக்டின் அப்படிங்கிறது என்னது, பாலிமர். As the name suggests, cardiac muscles are the muscles of heart. Many cardiac muscles cells assembles in the branching pattern to form a cardiac muscle. Based on the appearance, cardiac muscles are striated. They are involuntary in nature as the nervous system does not control their activity. இது involuntary தான், striated தான், nervous system control பண்ணலை, பிரான்ச்சிங்காக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரான்ச்டாக இருக்கும். ஓகேயா? அடுத்து let us examine a skeletal muscles in detail to understand the structure and mechanism of contraction. Each organized skeletal muscles in our body is made up of number of muscle bundle or fascicle. கரெக்டா? நம்மளோட மசில் அப்படிங்கிறது நிறைய மசில் பண்டல் இல்லைனா ஃபாசிக்கல்னு சொல்லுவோம். நம்ம அதோட அதர் நேம் சொல்லியிருந்தோம். கரெக்டா? அதால் பைண்ட் ஆயிருக்கு by a common collagenous connective tissue layer called as a fascia. இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு, each muscle bundle contain a number of muscle fibers. Each muscle fiber is lined by a plasma membrane. அந்த plasma membrane நேம் என்ன சொல்லியிருந்தோம், sarcolemma. Enclosing the sarcoplasm. அது வந்து எதை என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம், sarcoplasm. muscle fiber is syncytium. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மசில் ஃபைபர் வந்து சின்சைட்டியம்னா ஒன்றுமே இல்லை, மல்டி நியூக்ளியேட்டட். ஓகேயா? மசில் ஃபைபர் வந்து மல்டி நியூக்ளியேட்டட். ஆஸ் த சார்கோபிளாசம் கண்டைன் மெனி நியூக்ளியை, நிறைய நியூக்ளியை இருக்கிறதுனால அது சின்சைட்டியம்னு நம்ம சொல்கிறோம். த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தட் இஸ் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆஃப் த மசில் ஃபைபர் இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா கால்சியம் அயான்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதுவும் எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஆப்வியஸ்லி இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? A characteristic feature of muscle fiber is the presence of large number of parallelly arranged filaments in the sarcoplasm called myofilaments or myofibrils. Each myofibril has alternate dark and light bands on it. A detailed study of the myofibril has established that the striated appearance is due to the distribution of 2 important proteins, actin and myosin. The light band contains actin and is called I band or isotropic band, whereas dark band called A or anisotropic band contains myosin. Both the proteins are arranged as rod-like structures parallel to each other and also to the longitudinal axis of the myofibrils. Actin filaments are thinner as compared to the myosin filament. இதுவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
இது வந்து பேரலாக தான் இருக்கும். ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் கம்பேர்ட் டு த மயோசின் ஃபிலமெண்ட். ஹென்ஸ் ஆர் காமன்லி கால்ட் தின் அண்ட் திக் ஃபிலமெண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. In the center of each eye band is a elastic fiber called as a Z-line. இது நம்ம சொல்லியிருந்தோம், which bisects it. ஐ பேண்டை பைசெக்ட் பண்ணுற மாதிரி Z-line இருக்கும். The thin filaments are firmly attached to the Z-line. The thick filaments in the A band are also held together in the middle of this band by a thin fibrous membrane called M-line. A and I bands are arranged alternatively throughout the length of the myofibrils. The portion of the myofibril between the two successive Z-line is considered as the functional unit of contraction and is called as a sarcomere. இதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். Z-line, ரெண்டு Z-லைனுக்கும் நடுவில் உள்ள போர்ஷன் தான் என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கண்ட்ராக்ஷன். அதுக்கு நேம் என்னது, சார்கோமியர். கரெக்டா? In a resting state, the edge of thin filaments on each side of thick filaments partially overlap the free ends of thick filaments, leaving the central part of the thick filaments. This central part of the thick filament not overlapped by thin filament is called as a H zone. Thin filament ஆல overlap ஆகாத ரீஜனை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா H zone அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து structure of contractile proteins. Each actin filament is made of two filamentous actin helically wound to each other. Each F actin is a polymer of monomeric G globular actins. Two filaments of another protein, tropomyosin, also runs close to F actin throughout its length. A complex protein, troponin, is distributed at regular intervals on the tropomyosin. In the resting state, a subunit of troponin masks the active binding site for the myosin on actin filaments. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த filamentous actin கூட ட்ரோப்போமைசின் அப்படிங்கிற ஒரு ஃபிலமெண்ட்ஸ், அதுவுமே ரெண்டு ஃபிலமெண்ட் தான், அது வந்து இதோட சேர்த்து வைண்ட் ஆகும். இந்த ட்ரோப்போமைசினில் ஒரு ரெகுலர் இன்டர்வெல்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா ட்ரோப்போனின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து அட்டாச் ஆகும். இது வந்து மாஸ்க் பண்ணும் எதனா ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸில் மயோசின் வந்து அட்டாச் ஆகிற பிளேஸை. நெக்ஸ்ட், ஈச் மயோசின் திக் ஃபிலமெண்ட் இஸ் ஆல்சோ எ பாலிமரைஸ்டு ப்ரோட்டீன். ஆக்டின் வந்து பாலிமரைஸ்டு ப்ரோட்டீனாக இருக்கிற மாதிரி மயோசினுமே பாலிமரைஸ்டு ப்ரோட்டீன் தான். மெனி மோனோமெரிக் ப்ரோட்டீன் கால்ட் as a meromycin constitutes one thick filament. Each meromycin has two important parts, a globular head with a short arm and a tail, the former being called the heavy meromycin and later the light meromycin, LMM. The HMM component, that is the head and short arm, projects outwards at a regular distance and angle from each other from the surface of the polymerized myosin filament and is known as cross arm. The globular head is an active ATPase enzyme and has binding site for ATP and active site for actin. இங்கேயுமே நம்ம சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மயோசினுமே ஒரு பாலிமரைஸ்டு ப்ரோட்டீன் தான். மயோசினோட மோனோமர் என்ன அப்படின்னா மீரோமைசின். ஒவ்வொரு மீரோமைசின்லேயும் ஒரு குளோபுலார் ஹெட்டு வித் ஷார்ட் ஆர்ம் அண்ட் டெய்ல் இருக்கும். நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், குளோபுலார் ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம், அப்புறம் ஒரு டெய்ல் இருக்குது. ஓகேயா? இதில் ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம் இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெவி மீரோமைசின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் அவுட் ஆகிருக்கும், வெளியில் லைட்டாக அப்படி ஒரு ஆங்கிளில் திரும்பி இருக்கும். ஓகேயா? அந்த டெய்ல் பார்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைட் மீரோமைசின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹெவி மீரோமைசினில் குளோபுலார் ஹெட் இருக்கா, அதில் வந்து என்ன இருக்குன்னா ஆக்டிவ் ஏடிபிஏஸ் என்சைம் இருக்குது. அப்புறம் ஒரு பைண்டிங் சைட் ஃபார் ஏடிபி இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஆக்டிவ் சைட் ஃபார் ஆக்டின்ஸ் இருக்குது.
ஆக்டின் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு பைண்டிங் சைட் இருக்குது. ஓகேயா? அதே மாதிரி ஏடிபி வந்து அட்டாச் ஆகிறதுக்கும் ஒரு பைண்டிங் சைட் இருக்குது. அப்புறம் ஏடிபிஏஸ் என்சைம் இருக்குது. இதை தான் வந்து இந்த 2 டயக்ராம்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராமில் நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீன் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அது வந்து எஃப் ஆக்டின். ஓகேயா? அந்த ப்ரௌன் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரோப்போமைசின். அதில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் 3 பீட்ஸ் மாதிரி இருக்கா, இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரோப்போனின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வந்து லோக்கோமோஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம வந்து மெக்கானிசம் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன் சொல்லி கொடுப்போம். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். இன்கேஸ் உங்களோட டவுட்டுக்கு ஒரு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா ஐ வில் டூ தேட் ஆல்சோ. ஓகேயா? அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் தட் expert in anything was once a beginner. Thanks for watching. Bye bye.